திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன். பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பராய்த்துறை மேவியபரணே போற்றி. அண்ணாமலையமன்னா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே நேற்றைய தினம் தொடங்கி இந்த மார்கழி அருள்மழை நம்முடைய பாராட்டுக்குரிய சபரி டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் மற்றும் கொங்கு மண்டலம் ஆடல் வல்லான் அறக்கட்டளை இணைந்து சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தொடரில் இரண்டாம் நாளாக அடியேன் இன்பமே எந்நாளும் துன்பமில்லை என்கிற தலைப்பில் சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த ஞான விழாவை தம்முடைய வருகையினால் சிறப்பித்த சுவாமி அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை அடியேன் வணங்கி மகிழ்ந்து, ஐயப்பன் கோயில் தலைவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த திருப்பூரிலே என்னை அறிமுகம் செய்த பெருமையுடைய எங்கள் ஐயா முத்து நடராஜன் அவர்களுக்கும் அவருக்கு பக்கபலமாக இருந்து அவருடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றியும் தன்னுடைய சமயத் தொண்டை தளராமல் ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஐயா சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் கொங்கு மண்டலம் ஆடல் வல்லான் அறக்கட்டளை அன்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சென்னி சேர்த்த வணக்கங்களை அடியேன் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக உண்மையிலேயே மிகுந்த துணிவோடும் உறுதியோடும் இருந்த நான் சற்று நேரத்திற்கு முன்பாக பெய்த மழையிலே நடுங்கி போய் உட்கார்ந்திருக்கிறேன். அருள்மழை என்று போட்டார்கள். நம்முடைய அன்பிற்குரிய சிவசண்முகம் ஐயா அவர்கள் ஒரு பாராட்டு மழையையே பொழிந்து தள்ளிவிட்டு போய்விட்டார்கள். அவர் சிறந்த பேச்சாளர். ஆகையினாலே அவர்கள் அந்த பாராட்டை கச்சிதமாக அற்புதமாக சொல்லி சென்று இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த பாராட்டினாலே குளிர்ந்து போய் கிடக்கிற எனக்கு நடுக்கமே வந்துவிட்டது. அதாவது சாதனைகளாக பலவற்றை சொன்னார். எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் செய்த சாதனை அல்லது எனக்கு தெரிந்த சாதனை அல்லது எனக்கு இறைவன் கொடுத்த சாதனை என்று ஒன்று கருதுவது எது என்றால், ஒவ்வொரு நாளும் நான் அடியார்களுக்கு நடுவே தான் இருக்கிறேன். அதுதான் எனக்கு சாமி கொடுத்தது. நேற்று இருந்தேன் சென்னையில் அடியார்களுக்கு நடுவில், இன்றைக்கி நாளைக்கு இருப்பேன், திங்கக்கிழமை போனவனையும் இருப்பேன். ஒவ்வொரு நாளும் அடியார் திருக்கூட்டத்திற்கு நடுவிலே நான் இருக்குமாறு பார்த்து கொண்டிருக்கிறார் எங்கள் ஆடல் வல்லன் பெருமாள். இதை விட என்னங்க வேணும் வேற சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால், ஐ ஆம் இன் த சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் லார்ட் சிவா. இறைவனுடைய பாதுகாப்பான கைகள் அடியார்கள். அப்படிப்பட்ட அடியார்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பேரு அடியனுக்கு கிட்டியிருக்கிறது. அவர் சொன்னது போல் மேலை நாடுகளுக்கு போனாலும் கூட நான் அங்கேயும் அடியார்களுக்கு நடுவிலே தான் இருப்பேன். அங்கே கூட அடியார் திருக்கூட்டம்தான், அவர்களுக்கு நடுவில் தான் இருப்பேன். மிக சமீப காலத்திலே எனக்கு அறிமுகமானாலும் சிவசண்முகம் ஐயாவை எனக்கு மிகவும் பிடிக்கும். அதனால் அவர் மீது எனக்கு மிகுந்த அன்பு உண்டு. இன்று மாலை தொடங்கி அவரிடம் எனக்கு பயமும் தொற்ற ஆரம்பித்து விட்டது. அதாவது ஒரு ஆண் மகனுக்கு நாணம் என்பதே இருக்கக்கூடாது. நாணம் என்பது பெண்ணுக்கு உரிய பண்பு நலன். அவர்களுக்கு அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடியதிலே நாணம் ஒன்று இருக்கிறது. அப்படி நாணம் என்று சொல்லக்கூடியது ஒரு ஆண்மகனுக்கு இருக்கக்கூடாத பண்பு நலன். ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு சமயத்திலே நாணம் வரலாம் என்று நம்முடைய தமிழ் பேசுகிறது. அவனுக்கு எப்பொழுது நாணம் வரலாம் என்றால், அவனை யாராவது பாராட்டினால் அந்த பாராட்டை கேட்டு அவனுக்கு நாணம் வரணும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி சொன்ன அந்த விதத்திலே நான் இப்பொழுது நாணித்தான் இருக்கிறேன். நம்முடைய மணிவாசகரும் ஒரு பதிகம் முழுக்கவே அப்படித்தான் எழுதியிருக்கிறார். எனக்கு நாணமாக இருக்கிறது என்று எழுதிய பகுதி தான் திரு ஏசரவு. அது ஏசரவு என்றால் நாணம் என்று பொருள். இன்றைய தலைப்பை பற்றி சுவாமிகள் அவர்கள் சுருக்கமான ஒரு முன்னுரையை தருவதாக சொல்லி அப்பர் சுவாமிகள் அருளி செய்த அந்த வரியை சொன்னார். திருநாவுக்கரசு நாயனாருடைய வரலாற்றை தெய்வச் சேக்கிழார் எழுத ஆரம்பிக்கிற பொழுது, அந்த புராணத்தை எழுத ஆரம்பிக்கிற பொழுது ஒரு நயம் பார்க்கலாம். அந்த புராணத்தை தொடங்குகிற பொழுதே அவர் திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரிஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில்
ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன் என்று சொல்லி அந்த புராணத்தை தொடங்குகிறார். புராணத்தை தொடங்குகிற பொழுது எப்படி சொல்லி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் திருநாவுக்கரசு நாயனாருடைய புராணத்தை உங்களுக்கு சொல்லப் போகிறேன் என்று சொல்லி இருக்க வேண்டும். திருநாவுக்கரசு நாயனாருடைய வரலாற்றை நான் சொல்லப் போகிறேன் என்று சொல்லி இருக்க வேண்டும். திருநாவுக்கரசு நாயனாருடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் எப்படி சொல்லுகிறார், நான் உங்களுக்கு திருநாவுக்கரசு என்கிற திருநாமத்தின் சிறப்பை இப்போ உங்களுக்கு சொல்லப் போகிறேன் என்று சொல்லுகிறார். நாவுக்கரசு என்கிற பெயரினுடைய பெருமை சொல்லப் போகிறேன் என்கிறார். வரலாறு சொல்றேன்னு சொல்லலை. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மித்திகள் பெரு நாமச்சீர். பெருநாம சீர், நாமம் என்றால் திருப்பெயர், சீர்னா பெருமை. நாமச்சீர் பரவலுகின்றேன். பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமையும் உணராதேன். அது ஒரு நாவினால சொல்ல முடியாது என்று தெரிந்தும் கூட ஆசையால் அறையலுற்றேன். அது ஒரு நாவினால சொல்ல முடியாது என்று சொன்னால் ஒரு ஜென்மத்தில் முடியாதுங்கிறார். அப்படிப்பட்ட புகழ்மிக்க அந்த திருநாமம், அந்த நாமம். ஆகையினாலே புராணத்தை சொல்ல ஆரம்பிக்கிற பொழுதே அந்த பெயரை சொல்லி பார்க்கிறார். திருநாவுக்கரசு அப்படின்னு தொடங்குகிறார். அவரே அந்த பெயரை சொல்லி பார்த்து கொள்ளுகிறார். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் என்று அந்த திருநாமத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறார். அது சொல்லுகிற பொழுது திருநாவுக்கரசு, இந்த பாட்டை நான் வேகமாக சொல்லுகிறேன், அப்புறமா ஒரு கேள்வி கேட்பேன். முன்வரிசையில் இருக்கவங்க பயப்பட வேண்டாம், பின்னால் இருக்கவங்க தான் கேட்பேன். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மித்திகள் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன். பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். இதில் முதல்ல தொடங்குகிற பொழுது திருநாவுக்கரசுன்னு தொடங்குகிறார். கடைசியில் முடிக்கும்போது தேன் அப்படின்னு முடிக்கிறார். எப்படி தொடங்குகிறார்? திருநாவுக்கரசு அப்படின்னு தொடங்கி, திருநாவுக்கரசுன்னு தொடங்கி ஒன்னா தேன் அப்படின்னு முடிச்சார். அந்த தேனை பிரிச்சார். ஏன்னா அந்த திருநாவுக்கரசுன்னு சொல்லுகிற பொழுதெல்லாம் தேனை சுவைப்பது போல நாவிலே சுவை தெரிகிறது என்று சொல்லி அந்த திருநாவுக்கரசு நாமத்தினுடைய பெருமையை சொல்லுகிறார். திருநாவுக்கரசு என்பது நாவுக்கு அரசு என்று சொல்லுகிற பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? அவருடைய நாவுக்கு அவர் அரசர் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், ஒரு தெளிவு நான் சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். அதாவது நம்முடைய இந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்வியல் முறை நம்முடைய சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் அவை வினைகளினாலே பின்னப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது நம்முடைய அடிப்படை உண்மை. இப்போ நம்ம இறைவன் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிற பொழுது இந்த உடம்பை நமக்கு இறைவன்தான் தந்தான் என்பது 100க்கு 100 உண்மையானது. இங்கே இருக்கிற பெரியவர்கள் பல பேரும் அல்லது மற்றவர்களும் கேட்கலாம், இல்லையே என்னுடைய தாயும் தந்தையும் தானே தந்தார்கள் இந்த உடம்பை, இறைவன் தந்தது என்று நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்பார்கள். ஒரு தாயும் தந்தையும் தான் தன்னுடைய குழந்தைக்கு உடம்பை தருகிறார்கள் என்று சொன்னால், ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய குழந்தைக்கு மிக சிறப்பான உடலை அல்லவா தர வேண்டும் என்று விரும்புவார்கள். என் குழந்தை நல்ல உயரமாக, நல்ல சிவப்பாக, நல்ல உடலோடு, நல்ல வனப்பாக, மூக்கெல்லாம் நல்ல நீளமாக, கண்ணு நல்லா கொஞ்சம் அகலமாக, இப்படியெல்லாம் தானே நினைப்பார்கள் இல்லையா? குழந்தை எப்படி இருக்கணும்னு எப்படிம்மா நினைப்பாங்க? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தாய்மாரை கேட்டால் குழந்தை எப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் ஒன்றுமே பதில் வர மாட்டேன். நான் தான் சித்தாந்தத்திலாம் கேள்வி கேட்க மாட்டேன்னு சொன்னேன் உங்களுக்கு.
மூக்கு யார் சொன்னது? கை தூக்குங்க, ஒரு கை தட்டுங்களேன். அங்கேருந்து சொல்கிறாங்க மூக்கும் மொழியுமா லட்சணமாக இருக்கணும்னு. அப்படின்னு தான் எல்லாத்தையும் நான் உங்களை கேட்குறேன், அது மூக்கு மொழியும் லட்சணமாவா பிறக்குது? நீங்கள் சொல்லுங்கள். பையன் சிவப்பாக வேணும்னு நினச்சா கருப்பாக வந்துருக்குது. என்னங்க கருப்பாக பிறந்திருக்கான்? என்ன வந்தாலும் நம்ம பிள்ளை. அப்போ தாய் தந்தை தான் இந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க, இந்த உடம்பை கொடுக்குறாங்கன்னா அவங்க இஷ்டப்படி கொடுத்துட வேண்டியது தானே அந்த உடம்பை. சரி, குழந்தையின் உடம்பு மிக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று தாய் தந்தை விரும்புவார்கள் அல்லவா? ஆனால் நோய் நொடிகளிலிருந்து விலகிய உடம்பாக அது அமைகிறதா? இப்போ இத்தனை காரணங்களையும் நான் சொல்லுவதை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். எந்த தாயும் தந்தையும் தன்னுடைய குழந்தை அழகாக இருக்கணும், சிவப்பாக இருக்கணும், நல்ல உயரமாக இருக்கணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் என்றெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்புகளோடு அந்த குழந்தை பிறந்து வளர்கிறதா? இல்லை. அப்போ என்ன தெரியுது? அந்த குழந்தையின் உடம்பு தாய் தந்தையினுடைய சாய்ஸ் இல்லை. அந்த தாய் தந்தையினுடைய சாய்ஸ் கிடையாது அந்த குழந்தையினுடைய உடம்பு. அப்போ யாரோட சாய்ஸு? நீங்கள் சொல்லுங்கள். நான் சொன்னது லாஜிக்காக இருக்கா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் தாயும் தந்தையும் இந்த உடம்பை தந்தாங்கன்னா அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தானே அந்த குழந்தைக்கு உடம்பு தந்திருக்கணும். அப்படி வருதான்னு கேட்குறேன். வரலையே, வரல. அப்போ என்ன தெரியுதுன்னா தாயும் தந்தையும் டெலிவரி ஏஜென்ட்டே தவிர டெலிவரிங் பார்ட்டி சிவபெருமான் தான். அவர் மூலமாக அவர் என்னென்ன வினைகளை எல்லாம் இதை அனுபவிக்க வேண்டுமோ அதற்கு தகுந்தாற் போல் இந்த கருவிகரணங்களை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறார். நம்மளை வெறுங்கையே அனுப்பலை. இந்த உடம்பு 36 தத்துவங்கள் என்று சொல்லுகிறார்களே, இந்த 36 தத்துவங்களையும் கருவிகரணங்களாக கொடுத்து இந்த உடம்பை கொடுத்து நம்மளை இங்கே அனுப்பிச்சிருக்கிறார். நீங்கள்லாம் நிறைய சித்தாந்தம் கேட்டிருப்பீங்க. நான் கொஞ்சம் சுருக்கமாக மட்டுமே சொல்லுகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் நம்முடைய கருவிகரணங்கள் தத்துவங்கள் என்று சொல்லக்கூடியதை இறைவன் நமக்காக தந்திருக்கிறான். இறைவன் நமக்காக நிறைய தந்திருக்கிறான். இறைவன் நமக்காக நிறைய தந்திருக்கிறான். நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கே கூட சொல்லியிருக்கிறேன், இறைவன் நமக்கு நிறைய கொடுத்துருக்கிறான். அவன் என்ன கொடுத்துருக்கிறான் நமக்குன்னு எப்போ தெரியும்னா, அதை அவன் திரும்ப வாங்கிக்கும் போது தான் தெரியும். ஓ, இத்தனை நாள் இது நம்மக்கிட்ட இருந்துதா அப்படின்னுட்டு. இல்லையா? நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுதே, ஒவ்வொரு நாளும் இரவு நல்லா தூங்கிட்டு இருக்கிற பொழுது தெரியாத ஒரு விஷயம், ஒரு நாள் தூக்கம் இல்லைன்னா அப்போத்தான் தெரியும், ஓஹோ இது இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம், இதை கொடுத்தவன் இறைவன் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஒருத்தர் அப்படி தான் சொன்னார், எனக்கு காசு பணம் இறைவன் கொடுக்கலன்னு நினச்சேன், கொடுத்தார், ஆனால் ரொம்ப நாள் கொடுத்துருந்த உடனே எடுத்துட்டாருன்னார். என்னன்னு கேட்டேன் அந்த நண்பரை. காசு பணம்லாம் கொடுத்தார், அவர் கொடுத்துருந்த தூக்கத்தை எடுத்துக்கிட்டாருன்னு. இப்போ டேப்லெட் போட்டால் தான் ராத்திரி தூங்குறேன், அதுவும் 1 மணி நேரம் தான் தூங்குறேன் அப்படிங்கிறார். அப்போ அவர் கொடுத்தது நமக்கு எப்போ தெரியுது? அவர் திரும்ப வாங்கிக்கும் போது தான் தெரியுது, இல்லைங்களா? ஆகையினாலே இந்த கருவிகரணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சக்கூடிய கருவிகள் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஞானேந்திரியம், கண்மேந்திரியம்னு 2 கருவிகள். ஒன்று ஞானேந்திரியம், இன்னொன்று கண்மேந்திரியம். ஞானேந்திரியம் என்பது அறிவோடு தொழில்படக்கூடிய கருவிகள் 5. கண்மேந்திரியம் என்பது அறிவு தேவைப்படாமல் தொழில்படக்கூடிய கருவிகள் 5. ரொம்ப சுலபம். நம்மகிட்ட இருக்கிறது தான் நான் ஒன்றும் பேசுகிறேன், நான் புதுசாக வேறு எதுவும் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. நமக்கு ஒரு 5 + 5 முக்கியமான கருவிகள் கொடுத்துருக்கார். 5 கருவிக்கு என்ன பேர்? நல்ல சத்தமாக சொல்லுங்க. ஞானேந்திரியம், அறிவோடு தொழில்படக்கூடிய கருவிகள். 5 கண்மேந்திரியம், அறிவு தேவைப்படாமல் இயங்கக்கூடிய கருவிகள். இப்போ அது சொல்லட்டுமா? அந்த 5 என்னென்னு? அறிவோடு தொழில்படக்கூடிய கருவிகள் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, மெய். எத்தனை? 5. கண்ணு,
நீங்கள் சித்தாந்தம் பாஸ். 5 சொல்லிட்டீங்க, பாஸ். 5 கருவி ஞானேந்திரியம். ஏன் ஞானேந்திரியம் பண்ணால் அறிவோடு சொல்லப்படும். பார்த்தல்ங்கிற அறிவோடு தொழில்படும் கண்ணு, கேட்டல்ங்கிற அறிவோடு தொழில்படும் காது, சுவைத்தல்ங்கிற அறிவோடு தொழில்படும் நாக்கு, ஸ்பரிசம் என்கிற அறிவோடு தொழில், வாசனை என்கிற அறிவோடு தொழில்படும். இப்படி அந்தந்த அறிவோடு தொழில்படும். இந்த 5 தவிர்த்து இன்னொரு 5 கருவி கண்மேந்திரியம். அது என்னன்னா கை, காலு, நாக்கு, எருவாய், கருவாய். இன்னொரு தடவை சொல்லட்டுமா? கண்ணு, இது சாரி, கை, காலு, நாக்கு, எருவாய், கருவாய். 5 ஞானேந்திரியம், 5 கண்மேந்திரியம். நீங்கள் வீட்டுக்கு போனால் இதை ஞாபகம் வச்சுக்கணும். கடவுள் எவ்வளவு பெரிய கருணை புரிந்திருக்கிறார். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, மெய், கை, காலு, நாக்கு, எருவாய், கருவாய். 5 அறிவோடு தொழில்படும். இந்த 5க்கு அறிவு தேவையில்லை. கை போகிறதுக்கு வரத்துக்கு அறிவு தேவையா இல்லை. கால் போகிறதுக்கு அறிவு தேவையா இல்லை. அறிவு தேவைப்படாத கருவிகள். சரி, இப்போ இந்த 5 சொன்ன பார்த்தீங்களா? இந்த 2க்கும் பொதுவாக ஒரு கருவி இருக்குது. அது என்ன? பின்னால் சொன்னால் போதும். நீ இங்கே தான் வருது, அந்த பக்கத்துலேருந்து வரல. நாக்கு. ஓ, நாக்குன்னு இருக்கிறவர் இங்கேயும் இருக்கிறார், இங்கேயும் இருக்கிறார். அப்போ அவர் அறிவோடையே வேலை செய்வார். புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் வெளியில் வேலைக்கு காலையில் 10:30 மணிக்கே போனார். வீட்டம்மாவை கூப்பிட்டு என்ன சமைச்சு வை அப்படின்னார். இந்த அம்மா சமைச்சு வைக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிச்சு. அந்த நேரத்தில் ஏற்பாடு பண்ணுற நேரத்தில் பக்கத்து விட்டு அக்கா வந்துருச்சு. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருந்தாங்க. என்னென்னா சீரியலை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. சீரியலாக சீரியஸாக டாக் போயிட்டே இருந்தது. மணி 1 ஆயிடுச்சு. உடனே இந்த அம்மா கிடையாத பார்த்து, அக்கா மணி 1 ஆயிடுச்சுக்கா, அது வந்துருக்கா. எது? அது வந்துருக்கா. உடனே அக்கா சொல்லும், நேற்று வச்ச குழம்பு இருக்கா இல்லையா? அக்கா, நமக்காகவே கண்டுபிடிச்ச ஒரு சாதனம் இந்த ஃப்ரிட்ஜு, அதில் இருக்குக்கா. அப்புறம் என்ன, சாதத்தை சூடாபடி அந்த குழம்பு எடுத்து சுட வச்சிரு அப்படின்னு அக்கா ஐடியா கொடுத்தது. அதே மாதிரி இவர் வந்தார் 2 மணிக்கு. அக்கா சாதத்தை வடிச்சது, குழம்ப சூடு பண்ணி வச்சிருச்சு. கொண்டு வந்து அவர் விலையை போட்டு சாதத்தை போட்டு அந்த குழம்பு எடுத்து ஊற்றும்போது இப்படி பார்த்தார். என்ன கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், நேற்று வச்ச குழம்பு இல்லை அப்படி, நேற்று குழம்புச்சு அப்படின்னு. உடனே இந்த அம்மா சொன்னாங்க, நேற்று அந்த குழம்பு நல்லா இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? ஆமாம் சொன்னேன். அதே குழம்பு வச்சுருக்கிறேன். இப்போ டெக்னிக்காக சொல்லுவாங்க, அதே குழம்புன்னா திரும்பவும் அதே மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கா போல இருக்குன்னு இவன் நினச்சிக்குவான். ஆனால் அந்த அம்மா சொல்லிடுவாங்க அதே குழம்புன்னு. சரி அப்படின்ட்டு சாதத்தை போட்டு அந்த குழம்பை ஊற்றி பிசைஞ்சு இப்படி நாக்கில் வைப்பான். இந்த நாக்கு சொல்லும், டேய் இது நேற்று குழம்பு போல இருக்குடா, ஊசி இருக்குடா அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். அடியே யாரை ஏமாத்துற, குழம்பு ஊசி இருக்கு, நேற்று குழம்பு அப்படிமா. அப்போ ஊசி போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச நாக்குக்கு தீய வார்த்தைகளை பேசினால் இது தீய வார்த்தை, இதை பேசாதேன்னு சொல்ல தெரியாது. அதுக்கு சாப்பிடும்போது அறிவு இருக்கும். அதனால தான் சொல்லுவான், அறிவு கிட்டத்தனமாக பேசாதேம்மா. அப்போ இந்த நாக்கு இருக்கு பாருங்க, இது ரொம்ப டேஞ்சரஸ் பேர்வழி. 2 in 1. இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது, 2 வேலை. இது 2 வேலை. அதனால் நாம் பாதுகாக்க வேண்டிய கருவிகளிலேயே மிக மிக முக்கியமான கருவி எதுன்னு கேட்டால் எது? நாக்கு. யாகாவாராயினும் மூக்கு காக்க சொல்லியிருக்கார. யாகாவாராயினும் காது காக்க.
சொல்லியிருக்கார இல்லை. என்ன சொன்னார்? யாகாவாராயினும் ஒரே ஒரு கருவியைத்தான் மொத்த திருக்குறளையும் சொல்லியிருக்கார், நாக்க பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு. அதனால தான் சாமி என்ன பண்ணார், அதை ரொம்ப பத்திரமா வச்சிருக்கணும்னு 32 கம்பி போட்ட கேட்டுக்குள்ள 2 லெதர் கேட்டையும் போட்டு உள்ளே வச்சிருக்கார். ஆனால் அது அத்தனையும் தாண்டி போய் ஊரொம்ப இழுத்துட்டு வரும். அது அவ்வளவு பத்திரமா உள்ளே வச்சிருக்கார். அப்போ இந்த நாக்குக்கு ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் இது, அதை பார்த்து பயன்படுத்தலைன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படும். அதனால் ரொம்ப பாதுகாப்பாக வைக்கணும். அப்போ என்ன பண்ணுறது? இந்த நாக்குக்கு நல்ல காவலை போடணும், நல்ல அரசை போடணும். நமக்கு தேவாரத்தை பாடி இந்த நாக்குக்கு ஒரு காவலாக ஒருத்தரை போட்டார். அவர் தான் நம்முடைய நாவுக்கு காவலாக இருக்கக்கூடிய நாவரசர். நாவுக்கு அரசர்னா அவர் நாவுக்கு இல்லை, நம்ம நாவுக்கு அரசர். அப்படிதான் அது பொருள். இந்த நா என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு பாருங்க, இது வினைகளை ஈட்டுவதிலே 3இல் 1 பங்கு அது வேலை செய்கிறது. நாம் நம்முடைய வினைகளை எவ்வாறு ஈட்டுகிறோம் என்று சொன்னால், நாம் எப்படி வினைகளை ஈட்டுகிறோம் என்று சொன்னால், மொழி, மெய், அதுக்கப்புறம் மனம். இதை சொல்லுகிற பொழுது மனம், மொழி, மெய் என்று 3ஆக சொல்வார்கள். 3னாலும் நாம் வினைகளை ஈட்டிக்கொள்கிறோம். ரொம்ப பேர் நினைக்கிறான் உடம்பால் செய்வது தான் வினை என்று. இல்லை, இருந்த இடத்துல உட்கார்ந்து நீங்கள் சிந்திக்கிறீர்கள் அல்லவா, அதுவும் வினைதான். இப்போ நம்ம ஒரு சிந்தனை சிந்திக்கிறோம், ஒருத்தரை நினைக்கிறோம், அவர் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நல்ல வழி காட்டுப்பா பெருமானே அப்படின்னு ஒருத்தர் நினைச்சா அவர் நல்வினை செய்கிறார். அந்த நல்வினைக்கு புண்ணியம் உண்டு. எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கிறானா இவன் மட்டும் எப்படி இப்படி சந்தோஷமாக இருக்கிறான், இவனுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினச்சான்னு வச்சுங்க, அது தீவினை. அவன் ஒன்றும் கெடுதல் பண்ணலை, ஆனால் நினைச்சான் இல்லையா. அதே போல மனதினாலே வினையை ஈட்டுவது போல மொழியினாலும் வினையை ஈட்டலாம். ஒரு வார்த்தைகளை பேசுகிற பொழுது மற்றவர் மனம் புண்படும்படியாக பேசினால் அது தீவினை. ஒருவர் மனதை வருடும் விதமாக, ஆறுதல் சொல்லும் விதமாக அவருக்கு நல்வார்த்தைகள் கூறினால் அது நல்வினை பயனை தரும். பாருங்க, இதுக்கெல்லாம் செலவாகுமா புண்ணியம் செய்கிறதுக்கு? நம்ம பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க புண்ணியம் சம்பாதிக்கணுன்னா காசு செலவு பண்ணணுன்ட்டு. தேவையே இல்லை. 4 பேர் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க, நல்லா இருக்கணும்னு நினைங்க, நீங்கள் புண்ணியம் செய்தவர்களாவீர்கள். ஏங்க அது கூடவா நம்மளால முடியாது? அது செய்யலாமே. அப்போ இந்த மொழியினாலே நமக்கு ஏற்படுகின்ற இந்த தீ வினைகளை போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இப்போ நாம் நமக்கு இந்த வினை கொள்கை என்பது சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்பட்டிருப்பது போல உலக சமயங்கள் எதிலேயும் சொல்லப்படவில்லை. நாம் நம்முடைய வினைகளை அனுபவிக்கத்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் என்பது சர்வ நிச்சயமான உண்மை. அதில் எந்த விதமான ஒரு சந்தேகத்திற்கோ ஐயத்திற்கோ இடமே கிடையாது. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம். எவர் எவர்க்கு உதவினர், எவர் எவர்க்கு உதவிலர், தவறவர் நினைவது தமையை நினைவதுவே குருஞான சம்பந்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த வினை வழி இருக்கிறோம் என்று தெரிகிற பொழுது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிய வேண்டிய ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், நமக்கு அன்றாடம் நிகழ்கின்ற நன்மை தீமைகள் எல்லாம் நம்முடைய வினைகளினால் நிகழ்கின்றன என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. அப்போ நாம் என்ன செய்யணும் யோசிச்சு பாருங்க. நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது எதனால் இந்த துன்பம் விளைகிறது என்று பார்த்து இல்லைங்களா,
இப்போ ஒருத்தருக்கு வயிற்று வலி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, வயிற்று வலி இருக்குது. அவர் ஒரு டாக்டர்கிட்ட போகிறார். இல்லை ஒருத்தருக்கு தலைவலி இருக்குது, அவர் ஒரு டாக்டர்கிட்ட போகிறார். ஐயா எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுகிறார். உடனே டாக்டர் மருந்தை எழுதி கொடுத்தாருன்னா நம்ம உடனே அவர்கிட்ட என்ன பண்ணணும், அவர் உண்மையாகவே டிகிரி வாங்கியிருக்கிறாரான்னு பார்த்துடணும். என்னங்க, நான் தலைவலிக்குதுன்னு சொன்ன உடனே மருந்தை எழுதி கொடுத்தாருன்னா அவர் உண்மையிலேயே டாக்டர் தானான்னு நம்ம சந்தேகப்பட வேண்டி வரும். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் சொல்கிறதா இருந்தால் எழுதிச்சிருன்னு சொல்லுங்க, பரவாயில்ல, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தர் சொல்லுங்க. ஓ யார் இடிக்க தானே? யார் சொல்கிறது? நோய் நாடி யார் சொன்னா? ஓ நீங்கள் சொன்னீங்களா? ஓ கைத்தட்டுங்க. டாக்டர் உடனே தலைவலிக்குதுன்னு சொன்ன உடனே எத்தனை நாளா, எதனால், இதை கண்டுபிடிக்கணும். தலைவலிக்கு உடனே மருந்து கொடுத்தா அது எதனால் வந்ததுங்கிறது தெரியும். இப்போ இருக்கிற சில டாக்டருங்க, அம்மா எங்கள் ஒரு டாக்டர் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க, டாக்டர் அமுதா வந்திருக்கிறாங்க. இப்போ இருக்கிற சில டாக்டர் என்ன பண்ணுவாங்க, எதனாலெல்லாம் தலைவலி வருமோ அதுக்கெல்லாம் மருந்து கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒன்றில் அடிபடாதா? இது ஒன்றொன்னா கேட்டு பார்த்து கண்டுபிடிச்சி சிம்டம்ஸை பார்த்து கொடுக்கறத விட 4 காரணத்தினால தலைவலி படும்னா 4க்கு மருந்தை போடு. என்ன டாக்டர் 5-6 மாத்திரை எழுதியிருக்கீங்க? எனக்கு ஒரு 4 காரணம்தான் தெரியும், அதுக்கு மட்டும்தான் இந்த மருந்து. அப்போ நோயின் மருந்து தருகிறவர் நோய்க்கான காரணத்தை தெரிந்து கொள்ளாமல் நோய்க்கு மருந்து தருவது சரியல்ல. ஒரு கட்டடம் போகிறோம் சார், ஒரு வீட்டில் பார்க்குறோம், செவுத்தில் கிராக் இருக்குது. உடனே அந்த செவுத்தில் கிராக் இருக்கேன்னு சொல்லி ஒரு கொத்தனாரை கூப்பிட்டு கொஞ்சம் காரையை பூசி அதை அடைச்சிட்டா சரியாகுதுன்னு நினச்சா அவர் இன்ஜினியர் இல்லை. இன்ஜினியர் என்ன பண்ணுவார், இந்த கிராக்கு இந்த வாலில் வருதுன்னா எங்கேயோ லோடு டிஸ்ட்ரிபியூஷனில் மிஸ்டேக் இருக்குது, மேலேருந்து லோடு வரதில் ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு அவர் மேலே பார்த்து இதுக்கு இந்த கிராக் வந்ததுக்கு காரணம் என்னன்னு ஏன்னா இந்த இடத்துல பேட்ச் போட்டால் அடுத்த இடத்துல கிராக் வரும். இப்போ இன்ஜினியருங்கிற ஒரு எதுக்கு காரணத்தினால இந்த கிராக் வந்ததுன்னு கண்டுபிடிக்கும். அப்போ எதுவுமே துன்பம் வருகிறது என்று சொன்னால் அந்த துன்பத்திற்கான காரணம் என்ன என்று நாம் ஆய்வு செய்யாமல் வெறும் துன்பத்துக்கு காரை பூசிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் இந்த துன்பம் போனால் இன்னொரு துன்பம், இந்த பக்கம் கிராக் விழுந்தால் இன்னொரு பக்கம் கிராக் விடுற மாதிரி வாழ்க்கையில் துன்பம் வந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வழி சொல்லுகிறார். அன்பர்களே, நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பது இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்கிற தலைப்பு. எங்கேயோ போயிட்டாரு போல இருக்கேன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இப்போ இந்த வினைகள் என்று சொல்லுகிற பொழுது இந்த வினைகளினால்தான் துன்பம் வருகிறது என்று தெரிந்து கொள்ளுவதே ஞானம். ஞானம் என்பது என்னவோ நிறைய புத்தகங்கள் படிப்பதினாலே வருவதல்ல. புத்தகங்கள் தான் ஞானம் என்று சொன்னால் எங்கள் ஊரில் கன்னிமரா லைப்ரரி தான் மிகப்பெரிய ஞானி. ஏன்னா அதில் இல்லாத புஸ்தகமே கிடையாது. அத்தனை புஸ்தகமும் ஷெல்ஃபில் இருக்குது, அதுக்கு பதிலாக இங்கே இருக்குது. வாட் இஸ் த யூஸ்? ஞானம் என்பது என்ன என்று கேட்கிற பொழுது என் துன்பத்திற்கான காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதும் உணர்ந்து கொள்வதும். என்னுடைய துன்பத்திற்கு காரணம் நாம் என்ன காரணம் சொல்கிறது? எய்த்த வீட்டுக்காரன்னு சொல்லலாமா? சார் என் துன்பத்துக்கெல்லாம் காரணம் எதிர் வீட்டுக்காரன் தான் சார், என் துன்பத்துக்கெல்லாம் காரணம் பக்கத்து வீட்டுக்காரன் தான் சார். இன்னும் சில பேர் இருப்பான், சார் என் துன்பத்துக்கு அத்தனை காரணமும் எங்கள் அப்பன் தான் சார்.
அப்போ இந்த உண்மையிலேயே இந்த துன்பத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது அதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தம் உண்மையாக நமக்கு நெறி காட்டுகிறது. நம்முடைய துன்பத்திற்கு காரணம் நம்முடைய பழைய வினைகள். அப்போ இந்த பழைய வினைகள் என்று சொல்லக்கூடியதை நாம் எப்படி ஈட்டி இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய மொழியால் ஈட்டி இருக்கிறோம், நம்முடைய மனத்தால் ஈட்டி இருக்கிறோம், நம்முடைய மெய்யினால் ஈட்டி இருக்கிறோம். அப்போ இப்படி ஈட்டிய இந்த வினைகளை எல்லாம் நாம் போக்கிக் கொள்ளாமல் நமக்கு இந்த துன்பத்திலிருந்து விடுதலை என்பது வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த நோய் நீக்கம் என்று சொல்லுவதற்கு, இந்த நோய்க்கான காரணம் என்ன என்று சொல்லுகிற பொழுது, அந்த நோய் நீக்கத்திற்கு காரணம், அந்த நோய் நீக்கத்திற்கு தேவை நம்முடைய மனம், மொழி, மெய் மூன்றையும் நம்முடைய ஆட்சிக்கு கொண்டு வருவது தான். இப்போ மனதாலே ஈட்டிய வினைக்கு மருந்து மனதாலே தேட வேண்டும். மொழியினால் ஈட்டிய வினையின் பயனுக்கு மொழியினால் மருந்து தேட வேண்டும். அதைத்தான் நம்முடைய அப்பர் பெருமான் அற்புதமாக அதை சொல்லுகிறார். அப்போ இந்த மொழியினால் ஈட்டிய வினை பயன்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மொழியினாலே அப்பர் சுவாமிகள் அருளி செய்த திருத்தாண்டகம், திருநேரிசை, திருக்குறுந்தொகை போன்ற பாடல்களை நாம் பாட பாட நம்முடைய பழைய வினைகள் தேய்ந்தும் மாய்ந்தும் போய் நம்முடைய வினை பயன்கள் நம்மை தாக்காதவாறு பாதுகாக்கும். அப்போ மொழியினாலே நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக நாம் தேவாரம் பாடணும். வினைகள் தான் நம்மை ஆளுகின்றது. ஒரு கணவன் மனைவி அவர்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு. அது வளர்ந்துக்கிட்டே போச்சு. ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணணும்னு முடிவு பண்ணார்கள். அவர்கள் போய் நீதிபதியை பார்த்தார்கள். சரி, ஒரு 6 மாதம் போகட்டும்னாரு. 6 மாதம் கழித்து அவங்க சொன்னாங்க விவாகரத்து பண்ணணுன்னாங்க. அப்போ அவங்க எப்படி பிரித்து கொள்வீர்கள்னு கேட்டாங்க. சரி, நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு பிரிவினை இது வந்துச்சு, நாங்கள் பிரித்து கொள்கிறோம். அவர் வீடு வச்சுக்குவார், நான் கார் வச்சுக்குவேன், இப்படி எல்லாத்தையும் பிரிச்சுட்டோம் நாங்கள் அப்படின்னாங்க. அப்புறம் குழந்தைங்க, ஒரே ஒரு குழந்தை, அந்த ஒரு குழந்தைய என்ன பண்ணுறது, நீங்கள் 2 பேரும் எப்படி பிரித்து கொள்வீர்கள் அப்படின்னு கேட்டார். அது ஒன்று தான் சிக்கலாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் இப்போ அதில் தான் நாங்கள் ஒரு முடிவுக்கு வராமல் கஷ்டப்படுறோன்னு. நாங்கள் உடனே மேஜிஸ்ட்ரேட் சொன்னார், ஒன்று நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்களேன்னார். இல்லைங்க, நீங்கள் சொல்லுங்கன்னு. 1 வருஷம் சேர்ந்து வாழுங்க, இன்னொரு இஷ்யூ வந்துருச்சுன்னா 2 ஆகிடும், நீங்கள் ஆளுக்கு 1 எடுத்துக்கலாமேன்னார். அது என்னவோ சரியாக பட்டுச்சு 2 பேர்த்துக்கும். ஏன்னா அவங்க செஞ்ச வேணாம், அவங்க 2 பேருக்கும் சரியாக பட்டுச்சு. ஓகே, வி வில் கோ ஹெட் லைக் தட் அப்படின்ட்டாங்க. 2 பேரும் உடனே தொடர்ந்து இருந்தாங்க. அவங்க இந்த அம்மாவும் கன்சீவ் ஆனாங்க. சரி, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. நம்ம குழந்தை பிறந்த உடனே இதில் ஏதாவது ஒரு குழந்தை நீங்கள் எடுத்துக்கங்க, இன்னொரு குழந்தைய நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரின்னு குழந்தை பிறக்கிறதுக்கு நேரம் வந்தது. இந்த தருணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. குழந்தையும் பிறந்தது, 2 குழந்தை. வேணா எப்படி வேலை செய்து பாருங்க. அப்போ நாம் முடிவெடுக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த முடிவை நம்மளை எடுக்க விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அதை தள்ளிட்டு ஒருத்த முடிவு எடுக்கிறான் மேலே. அதை நம்ம என்றைக்கு உணர்கிறோமோ அன்றைக்கி தான் நமக்கு ஞானம் வருதுன்னு அர்த்தம். அப்போ இந்த மொழியினாலே நாம் எப்படி அப்பர் சுவாமிகளுடைய தேவாரத்தை பாடி 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 நாம் மொழியினால் ஈட்டிய வினைகளை போக்கிக் கொள்ளுகிறோமோ, அதுபோல நாம் மெய்யினால் ஈட்டிய வினைகளையும் போக்கிக் கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காக அவர் தந்தது தான் உழவாரம். இந்த உழவாரம் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டு இருக்கிறதே, இந்த திருத்தொண்டை செய்ய செய்ய நம்ம உடம்பினாலே செய்த பழைய வல்வினைகள் அதனுடைய பயன்களில் நீங்கி போகிறது.
ஆகையினாலே தான் இந்த இரண்டையும் சுவாமிகள் வலியுறுத்துகிறார். இரண்டையும் வலியுறுத்துகிறார். ஒன்று தேவாரம், இன்னொன்று உழவாரம். இந்த இரண்டையும் செய்கிற பொழுது நம்முடைய வினைகள், அந்த வினைகளுக்குரிய அந்த பயனை தராமல் அவை நீங்குகின்றன என்று சொல்லுகிறார். ஆகையினாலே தான் அப்பர் சுவாமிகளுக்கு ஒரு அந்த உயர்ந்த அந்த நிலை, அந்த நிறைவு காலத்திலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அவங்களுக்கு தெரியும் 70-71 வயசு வரைக்கும் அவர் சமணத்தில் இருந்துவிட்டார். அதுக்கப்புறம்தான் வந்தார் திரும்ப சைவத்துக்கு. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்தவர் அவர். அப்போ வந்தாலும் கூட அந்த 4 வருடங்களிலே திருஞான சம்பந்தருக்கு சமமாக நாம் போற்றும்படியாக பெருமான் வந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய உழைப்பையும் சிறப்பையும் எவ்வாறு எடுத்து சொல்வது? நினைத்து பாருங்கள். 4 வருஷம் அந்த அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடி 4 வருஷத்தில் போய் பிடிச்சிட்டாரு வின்னிங் போஸ்ட்டை சாமி. ஆக இப்போ நாம் சாமி காட்டுற வழி, இந்த மொழியாலையும் இந்த உடம்பாலையும் நீ உன்னுடைய வினைகளை நீ போக்கிக் கொண்டால் உனக்கு வருகின்ற வினை பயன்கள் அவை உன்னை தாக்காமல் நிற்கும் என்று சொல்லுகிறார். அப்போ இது ரெண்டையும் செய்கிறோமே, அப்போ சிந்தையால் செய்த வினைகள் என்ன ஆவது என்று கேட்கிற பொழுதுதான் அதற்கு அழகாக பதில் சொல்லுகிறார். நீ செய்கிற உழவாரத்தை மனதை அதிலே செலுத்தி மனமும் மெய்யுமாக இணைந்து செய். நீ சொல்லுகிற தேவாரத்தை நீ மனமும் மொழியுமாக இணைந்து செய். எனவே மொழிபதும் போதும் உடலாலே தொண்டு செய்கின்ற பொழுதும் மனம் இணைந்து இருக்குமானால் மனம், மொழி, மெய் என்று 3ஆலும் செய்த வினைப்பயன்கள் உன்னை தாக்காமல் காக்கும் என்று அதனை குறிப்பிடுகின்றார்.